அஜித்தை கூட்டு போனோன்னே ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அடிக்கிற சவுண்டு கேக்குது, கத்துற சவுண்டு கேக்குது, அடிக்கிற சவுண்டு கேக்குது எனக்கு. இப்போ மறுபடியும் அடிக்கிறாங்களே, ஒரு வேலை இல்லைன்ட்டானா இல்லை என்ன சொன்னான்னு தெரியல, எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொன்னா மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நாங்க ஒரு கத்துறது வெளியே வெளியில எங்களுக்கு நாங்க கேட்டுருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா டிரைவர்கிட்ட அருண்ற கூட இருந்த பையன் சொல்றாப்ல, சார் என்ன சார் கிடைச்சிச்சா போய் பாருங்க சார், என்னன்னு கேட்டுவாங்க சார் இருடா போறேன் நான் போறேன்னு. அப்புறம் தான் டிரைவர் அவரா இறங்கி நான் போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாப்ல. அது வரைக்கும் அடிக்கிற சவுண்டு இந்த 1/4 மணி நேரமா நாங்க கேட்டுக்கிட்டு போயிட்டு அவர் 10 நிமிஷத்துல வந்துட்டாப்ல. இல்லைன்னு சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டான். அப்ப அந்த கேப்ல என்ன பண்ணிருக்காப்லன்னா கையை உடச்சிட்டு வந்துட்டான் டிரைவர். அது அதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, நான் பார்க்கல. கையை உடச்சிட்டு வந்திருக்காப்ல. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கூட இருந்த லோகேஷ் தினகரன் பையன் இருக்காங்களா, அவங்கள வந்து ஸ்டேஷன் இறக்கிறக்காண்டி அவங்க ஃபேமிலி அங்கே வந்துட்டாங்க போல. வந்துட்டோன்னா இவங்க கண்ணன்ற போலீஸ் வேமா வந்தார், வண்டி எடுங்க ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கேன் அடிச்சு வந்து கேட்டுட்டு இருக்கு. இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. போனோடனே ஸ்டேஷன் வெளியில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த 2 பசங்களை இறக்கி ஸ்டேஷனில் அந்த ரிலீவ் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.